வணக்கம் நண்பர்களே. இது வந்து நம்ம அசோக் பில்லரோட நூலடி ரோடு. இது நான் வேளாங்கண்ணி ஸ்கூல்லேருந்து லெஃப்ட் வந்து திரும்புகிறேன். இதில் இந்த ரோட்டில் நடக்கிற சில சம்பவங்களை பார்ப்போம் பாருங்க. இப்போ ஒரு டிராஃபிக் இல்லாமல் போகணும், இல்லை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கணும். சில விஷயங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும்னு சொன்னால் ரெண்டு லைன் போட்டிருப்பாங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒரு லைன், அந்த பக்கம் லைன். அது இந்த லைனுக்குள்ளே போனோம்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து பாதி வந்து டிராஃபிக் குறைய முடியும். அவங்கவுங்க லைனுக்குள்ளே அவங்க போகணும்னு சொன்னாங்க. இதில் பாருங்கள், இது லக்ஷ்மண் சித்தோட சிக்னல் பக்கத்தில். இப்போ பாருங்கள் என்னென்ன கூத்து நடக்கும்னு சொல்லிட்டு. நம்ம மக்களோட மனநிலை அதை தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பொறுமையாக போவோம், எதையும் பொறுமையாக கிடப்பட போகணும், விட்டு கொடுத்து போவோங்கிற பழக்க வழக்கமே இருக்காது. மைக்கு பாருங்க, குறுக்க போடுறானவன் இந்த டூ வீலர் காரன் பாருங்க, எவனா தான் நின்று போகிறான்னு பாருங்களேன். வண்டி திரும்பதே கொஞ்சம் யோசிச்சு போவோம், நின்று போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னு போவாங்க. இப்போ இதுதான் நம்ம மக்களோட மனநிலை வந்து எந்தளவுக்கு கீழ்த்தரமான ஒரு புத்திகளை போயிடுச்சு பாருங்களேன். எல்லாம் லெஃப்டில் தான் ஏறுவான். இவனுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து எப்போதுமே வந்து ரூல்ஸ்ன்னு போனோம்னு சொன்னால் முன்னால் போகிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரைட்டில் தான் நம்ம ஓவர்டேக் பண்ணணும். அது ரீசனாக இருக்குது எல்லா இடத்துலையும். அதுதான். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லைன்னு வச்சுக்கோணும். இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் சில சமயத்தில் போக வேண்டிய இருக்குதுன்னு வச்சுக்கோம். அது காரணம் வந்து இவங்களோட ஓடும்போது நம்மளும் சேர்ந்து ஓட வேண்டியது. ஆனால் பண்ண வேண்டிய காரியம் வந்து நமக்கு ரைட்டில் தான் ஏறணும். இல்லை எந்த வண்டியாக இருந்தாலும் ரைட்டில் தான் ஏறி வந்து ஓவர்டேக் பண்ணி போகணும். ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. இவ்வளோ டூ வீலர்லாம் பாருங்களேன், நம்ம எனக்கு முன்னால் வந்து போகிறோம், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. போகிறான், திரும்புகிறான், அந்த பக்கம் திரும்புகிறான், அந்த பக்கம் போகிறான். எந்த பக்கம் போகிறாங்க, எந்த பக்கம் வர்றாங்கன்னு தெரிய மாட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக போகிற நமக்கே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், என்னடாங்கிற மாதிரி. அதுதான் இங்கே உள்ள விஷயம். இதை மாற்றணும்னு சொன்னால் வந்து கொம்பாதி கொம்பனான அரசாங்கம் எந்த கொம்பனாக இருந்தாலும் முடியாது. ஆனால் மக்களாக மாறினோம்னா மாறலாம். நம்ம இப்படி தான் போகணும், இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு ஒரு வரமுறை வச்சு போயிட்டோம்னாலே நமக்கு பின்னால் வர்ற சந்ததிகளுக்கு வந்து நம்ம ஒரு சொல்லிக் கொடுக்குற ஒரு நம்ம நல்ல முன்னுதாரணமாக இருந்துருவோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் இப்போ லிஃப்ட்டு பாருங்கள், லிஃப்ட்டு வாங்கும்போது இண்டிகேட்டர் போடணும். இண்டிகேட்டர் போடுறதில்ல. நம்ம எந்த முன்னால் போகிற வண்டி எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் வருதுன்னு நமக்கு தெரியாது. சைக்கிளில் வர்றவங்க வந்து எந்த பக்கம் வர்றான், எந்த பக்கம் வந்து திரும்புகிறான்னு தெரிய மாட்டேன். இது வந்து ஒரு ஒரு கேடுகட்ட புத்தி. அதுதான் உண்மை, கேடுகட்ட புத்தி தான். நல்ல எண்ணம், நல்ல நம்ம இப்படி தான் போகணும்னு சொல்லி போகணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நல்லா போங்க. ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் போகணும்னா அப்படி தான் போகணும் சொன்னால் போங்க. முன்னால் போகிற வண்டியெல்லாம் பாருங்கள் எப்படி போகிறீங்க. ஓவர்டேக் பூரா லெஃப்ட்லாம் பண்ணுறோம், ரைட்டில் எவனுமே பண்ணலை. ரைட்டில் போயிட்டு ஹார்ன் அடிப்போம், இண்டிகேட்டர் போடுவோம். முன்னால் போகிறவங்களுக்கு இண்டிகேட்டர் போடுவோம். நம்ம போயிட்டு இந்த பக்கம் போகிறோம், அந்த பாருங்கள் வர்றவங்க ரைட்டில் ஏறி வராமல் இண்டிகேட்டர் எங்கேயாவது போட்டிருக்கணும்னு பாருங்கள். இதை வந்து எப்படி மாற்றுறதுன்னு மாற்றணும். இதை மாற்றினா தான் சரியான ஒழுங்குப்படும். அதுதான் உண்மை. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். ஏன்னா எல்லாத்தையும் மொத்தமாக சொன்னோம்னா அது எல்லாருக்கும் அதில் இருக்காது, ஏற்றுக்க மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக தவறுகளை சொல்லி கொடுப்போம், சொல்லுவோம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லும்போது 10 பேர் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் போதும். 10 ஒவ்வொருத்தருக்கும் சொல்லும்போது 10 போது 10 பேர் சொன்னால் 100 பேர் ஆகும். அந்த மாதிரி வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் இந்த சின்ன அறிவுரை சொல்கிறேன். நம்ம போகும்போது முன்னால் போகிற வண்டிக்கோ பின்னால் வர வண்டிக்கோ நம்ம எந்த பக்கம் திரும்புகிறோங்கிறத வந்து முதல்ல வந்து சொல்லணும்னு சொன்னால் ஒன்று இண்டிகேட்டர் போடுங்க, இல்லைன்னா சைகையில் காட்டுங்க. ஏதாவது ஒன்று காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாறிக்கங்க. லெஃப்ட்டில் வந்து அதிகம் வந்து ஓவர்டேக் வந்து லெஃப்ட்டில் பண்ணாதீங்க, ரைட்டில் பண்ண பாருங்கள். ரைட்டில் ஹார்ன் அடிங்க. அப்போ ஹார்ன் அடிச்சான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கான இது கொடுப்பாங்க, வெளியே கொடுப்பாங்க.
இது ஒவ்வொருத்தரில் சொல்லி இப்போ தான் நம்ம தெரியப்படுத்தணும். இப்போ உள்ள டிரைவிங் யாரும் வந்து அந்த மாதிரி பண்ணலை, யாரும் அந்த மாதிரி கற்றுக்கல. டிரைவிங் ஸ்கூல்லே வந்து யாரும் டிரைவிங் ஸ்கூல் அதிகம் ஓட்டுறாங்க, நேராக போய்ட்டு ஆன்லைனில் பண்ணிட்டு போய்ட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அதனால் இதை இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.